உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல, நான் சென்னையை சொல்றேன். கல்யாணம் எல்லாம் ரொம்ப கண்டகோலமா இருக்கு, கல்யாணம் எல்லாம் கன்றாவியா இருக்கு. எல்லா நிக்காவையும் அஜத்துமார்க்கு ஓதுறதுக்கு கேட்டிருப்பீங்க. நிக்கால அந்நிக்காஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னின்னு ஓதுவாங்க. திருமணம் எனது வழிமுறை, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அந்த ஓதுற இடத்துல மட்டும்தான் இருக்கு. எல்லாம் அக்கிரமம், எல்லாம் அக்கிரமம். இல்ல முஸ்லிம் சமுதாயம் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் எல்லாம் இருக்குல்ல, எங்க போச்சு? கல்யாணம் பண்ணி பேசி முடிக்கிறது கூட இல்ல, சில இடத்துல பேசி முடிச்சு நிச்சயம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ள அவங்க 2 பேரும் ஒண்ணா ஷாப்பிங் போறாங்க. இல்ல எந்த சரியத்துல உங்களுக்கு சொல்லியிருக்க அப்படி? எங்க கல்யாணம் ஆகி அவன் ஈஜாபு கபூல் நடந்து நான் ஏற்றுக்கொண்டேன்னு கபில் தூண் மாப்பிள்ள சொல்ற வரைக்கும் இவளை பாக்குறதுக்கோ இவ பக்கத்துல உட்கார்றதுக்கோ இவ கையை பிடிக்கிறதுக்கோ அனுமதி இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நிச்சயம் பண்ண உடனே கல்யாண டிரெஸ்களையும் அவங்க 2 பேரும் சேர்ந்து போய் தான் எடுக்கிறாங்க. போலாம் பெரிய குடும்பங்கள் இதெல்லாம் சகஜமா வந்துடுறேன். பெரும்பாலும் அப்படித்தான். 2 பேரும் துபாய் போறாங்க துணி எடுக்கிறதுக்கு. கல்யாண பர்ச்சேஸுக்கு 2 பேரும் துபாயில போவாங்களாம். நீ எந்த ரசூலுல்லாஹ்வை பின்பற்றேன்னு தெரியல, நீ எந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு தெரியல. இந்த வந்து ஷாப்பிங் பிஃபோர் மேரேஜ்ங்கிறது இன்னைக்கு பரவிட்டு இருக்கிற பயங்கரமான கலாச்சாரம். நீங்க போய் விளக்கம் கேட்டீங்கன்னா தத்துவம் தான் பதிலா வரும். அது அவனுக்கு அந்த புள்ள நாய் போச்சு, அந்த புள்ளைக்கு அவன் நாய் போச்சு, அப்புறம் என்னங்க சத்து. அதனால 2 பேரும் அப்படி பழகிக்குவாங்களாம், பேசிக்குவாங்களாம், சந்திச்சுக்குவாங்களாம், அவங்க ஒன்னா பிரயாணம் பண்ணுவாங்களாம், எல்லாம் நடக்குமா. இது சொல்ல போனா இதெல்லாம் உரத்து பேசக்கூட முடியல. ஏன்னா பேசுறவங்களுக்கு எல்லாம் இவங்க வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? ஃபண்டமெண்டலிஸ்ட் பேர். இவர்கள் மத அடிப்படைவாதிகள், மத பழமைவாதிகள். எது பழமைவாதம்? அப்ப இவ்வளவு வருஷமா நாம ஆண்டாண்டு காலமா கல்யாணம் முடிச்சு ஈஜாபு கபூல் நடந்து வலிமா விருந்து நடக்கிற வரைக்கும் நாம வந்து திருமணத்துல கணவன் மனைவியை சந்திக்காம வச்சிருந்தோமே. அப்ப அதெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க இப்பெல்லாம் பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டால எல்லாம் இருக்கிறீங்க, அதனால தெரிஞ்சிருக்கும். சமீப காலங்களில் ஒண்ணு கவனிச்சிங்களா? இந்த கல்யாணத்துல மண்டபத்துல மேடையிலேயே டான்ஸ் ஆடணும். எல்லாம் வேக வேகமா தலையெல்லாம் ஆடுறீங்க. இந்த ஊர்ல நடக்குதோ என்னமோ பயமா இருக்கு. மாமா ஆடுறாரு, குப்பிமா ஆடுது, மாமா நீ ஆடுது, பூரா ஆடுது. என்னடா அது கொஞ்ச நேரம் அந்த அஜரத்தை நிக்கா ஓதிட்டு போறாங்கல்ல, அது வரைக்கும் தான் மரியாதை. உலமாக்கள் நிக்கா ஓதணும்னு பின்னாடி வழியா ஓடிடும். ஆமா, அப்புறம் என்னன்னா டான்ஸ் ஆடுறான். எல்லாம் கேள்வி கட்டையெல்லாம் ஆடுதுங்க. வெட்டி தூக்கி கட்டிட்டு பாத்தீங்கன்னா மாப்பிள்ள பொண்ணு எல்லாம் குரூப்பா டான்ஸ் எடுத்து இது பண்றான். கல்லூரி பெண்கள்ல இந்த சமையலுக்கு சப்ளை பண்றதுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தானுல, இப்ப வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு கூட்டிட்டு வரான். சென்னையில இன்னைக்கு அது நடக்குது. என்னன்னா எல்லாம் முடிஞ்சு முசாபா எல்லாம் செஞ்சு மாப்பிளைக்கு எல்லாம் இது பண்ண உடனே அடுத்து டான்ஸ் ஆடுது. மேடையில ஒரே மாதிரி ஆடை அணிந்த சுமார் 20 பெண்கள் ஒரு பயங்கரமான குத்தாட்டம், பின்னாடி மியூசிக் போடுறான், அதுக்கு ஆடுறான். மண்டபம் முழுக்க தொப்பியும் தாடியும். இது என்ன? நாம எந்த நபியை பின்பற்றுகிறோம்? நபிகள் நாயகம் என்பது மெம்பர் படியில மட்டும்தான் இருக்காங்களா? நபிகள் நாயகம் என்பது ஜும்மா பயான்ல மட்டும்தான் இருக்காங்களா? அன்றாட வாழ்க்கையில நபிகள் நாயகம் வரலங்கிறப்போ அப்புறம் என்ன பெரிய கண்மணி, உயிருக்கு உயிரான நபிகள் நாயகம்னா என்ன? டோட்டலாக இன்றைய திருமணங்களின் அனாச்சாரத்தை. சமீபத்தில் சென்னையில பொண்ணை பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை அங்க மேடையில் இருக்காரு, ரிசப்ஷன். பல்லாக்கில் வச்சு பொண்ணு அலங்காரம் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டானோ. இந்த சாமி ஊர்வலம் எல்லாம் போக மாட்டீங்களா? சாமி ஊர்வலம் போற மாதிரியே இருந்தது. அங்கிருந்து தூக்கிட்டு வர்றானோ எல்லாம். அந்த தூக்கிட்டு வர்ற 4 பேர் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான். அங்கிருந்து தூக்கிட்டு வர்றான். அதை வந்து பெருமையா வேற. இது பொண்ணா இல்ல ஜனாசாவா? சந்து கூட தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வர்றேன். இந்த விளக்குமா இது? ஜனாசாவை தாங்க 4 பேர் தூக்கிட்டு போனோம். முன்னாடி இப்படி 2 பேர், பின்னாடி இப்படி 2 பேர், மேல உட்காந்து வச்சு கொண்டு வந்தாவே அது ஜனாசான்னு அர்த்தம். நீ பொண்ணை தூக்கிட்டு வர்ற பல்லாக்கில் வச்சு அது ஸ்டைலா கொண்டு வந்து அந்த மியூசிக்ல இந்த ராணுவ அணிவகுப்பு தெரியுமா? கொஞ்ச நேரம் இப்படி நிப்பாங்க, கொஞ்ச நேரம் அப்படி நிப்பாங்க. அந்த மாதிரி மியூசிக்கை போட்டுட்டு லாஸ்டா ஒரு வழியா உட்காந்து வச்சான். பொண்ணு பல்லாக்கில் வருது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இது எந்த சமுதாயம்? யார் இதை சொல்லி கொடுத்தது? இது எந்த சுன்னத்துல வருது? எந்த குர்ஆன் அனுமதிக்குது? எந்த ஹதீஸ் இதை அனுமதிக்குது? நடைமுறை வாழ்க்கையில் நபிகள் நாயகம் வராமல் ரசூலுல்லாஹ்வுடைய தடம் வேறு, நாம் போய் கொண்டிருக்கிற தடம் ரொம்ப ஆபத்தான தடம். முஸ்லிம் சமுதாயத்தில் நடக்கிற கல்யாணத்தை சொல்றேன் நான். எல்லாமே ஒரு கல்யாணம் திடீர்னு தடாபுடான்னு நானுவோம். கூட்டமா எல்லாம் கடைங்க மாப்பிள்ள மகர் கொடுக்க வராரு. மகர் பொதுவாக சபையில அங்கேயே வச்சு கொடுத்துருவாங்க. பொண்ணோட அத்தை உட்காந்துருப்பாரு, அஜர்த்து உட்காந்துருப்பாரு, முத்தோலி உட்காந்துருப்பாரு. ஏன்னா மகர் கொடுங்க, மகரை வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படிதான் காசு சபைலாம் இருக்காங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. இவன் இப்ப என்ன புதுசா வச்சிருக்கான்னா, மகர் கொடுக்கறதுக்கு மாப்பிள்ள வராராம். அந்த பொண்ணு தனியா ஏரியா இருக்குல்ல, பெண்களுக்கு தடுப்போட ஏரியா. இங்க இருந்து இவர் போறார், கையில சைனை எடுத்துக்கிட்டு அந்த மகரை எடுத்துட்டு போறார். வழிவிடு மகர் தொகை கொடுக்குறதுக்கு மாப்பிள்ள வரார். அவன் நேரா போய் மகரை போட்டுட்டு ஒரு 500 புள்ள பொம்பளைகளுக்கு முன்னாடி மனைவிக்கு முத்தம் கொடுத்துட்டு வரான். இல்ல நீங்க என்ன கல்யாணம் இது? இது என்ன நிக்கா? என்ன சுன்னத்து? யாரு சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் எவன் உருவாக்கணுமே? காலப்போக்கில் என்னன்னா அதெல்லாம் சகஜம், அதெல்லாம் எல்லா ஊர்லயும் நடக்குது. இந்த அஜர்த்துமார்கள் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி இறங்கிறீங்களே. அல்லாஹ் கூப்பிடுகிறான், முதுகுனு பிஸ்ஸில்மி காஃபா, நீ முழுசா உள்ளவா. அல்லாஹ் சொல்றான் இஸ்லாத்துக்குள்ள முழுசாவா. இந்த ஆத்துல ஒரு காலம் ஐக்கி நைக்கி போடலாம் ஆகாது. அங்கே இங்கே இருக்கிறதெல்லாம் மார்க்கத்தினுடைய விவரங்களை எல்லாம் தெரிந்தவர்கள் கூட அவர்களுடைய, நான் வந்து கல்யாணத்தை சும்மா சாம்பிளுக்கு சொல்றேன். நம்ம இப்ப எல்லா விசேஷங்களையும் கிட்டத்தட்ட இப்படித்தான் போகுது. ஒவ்வொரு செயலும் போற போக்கை பார்க்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழியிலிருந்து வேற மாதிரி போகுது. நான் பெற்றோர்களை எல்லாம் சொல்லிக் கொள்கிறேன், நவீன காலத்தினுடைய வாலிபர்களை, வாலிப பெண்களை இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாக்கணும். குர்ஆன்ல திரும்ப திரும்ப வருது இல்லையா, கண்குளிர்ச்சியான மனைவி மக்கள் வேண்டும். நல்லடியார்கள் கேட்ட பிரார்த்தனை குர்ஆன்ல வருது. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். கண்குளிர்ச்சியான மனைவி மக்கள் வேண்டும். 40 வயசு ஆச்சுனாவே அடுத்த தலைமுறையை பத்தி கவலை வந்துருமாமா. அல்லாஹ் வந்து குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், பலக 40 சனதன் ஃபகால். குர்ஆன்ல வருது 26வது ஜுஸ்ல, அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி
என் சந்ததியை எனக்கு சரிப்படுத்தி கொடு. 40 வயசு பர்டிகுலர் 40 வயசுங்கிற அல்லாஹ் என்னன்னா, எனக்கு பின்னால் எனது குடும்பம், எனக்கு பின்னால் என் தலைமுறை மார்க்க நெறியோடு வாழ வேண்டும் என்கிற கவலையும் அந்த இதுவும் கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும். பையனை கூட்டிட்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம காபால நிக்க வச்சுட்டு துவா செய்றாங்க. ஆச்சரியமா இருக்குது கேட்டா. ஏன் தெரியுமா? எங்களை ஷிர்க்ல விட்டுறாத, சிலை வணக்கத்துல விட்டுறாத, அதுல இருந்து எங்களை பாதுகாத்து கொடுன்னு கேட்கறாங்க. கேட்கிற அவங்கள பத்தி குர்ஆன்ல எக்கச்சக்கமான இடத்துல ஒரு வார்த்தை வருது, மகான மினல் முஷ்ரிகீன் வலம் யகு மினல் முஷ்ரிகீன் ஹனீஃபம் முஸ்லிமா. பியூர் முஸ்லிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கட்டுகளவு கூட மாசு மறுவற்ற பியூர் முஸ்லிம். ஹனீஃபம் முஸ்லிமான் வருது. ஹனீஃபானா பியூரிட்டின்னு அர்த்தம். அப்படி ஒரு பியூர் முஸ்லிம்னு அல்லாஹ்வே 28 இடத்துல குர்ஆன்ல இந்த வார்த்தை வருது. அப்படி சான்றிதழ் கொடுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பையனை கூட்டிட்டு போய் நிக்க வச்சு, எனக்கு பின்னாடி என் பையனும் தொழுகணும், முகிம ஸலாத்தி வ மின் துர்ரியதி, அதே மாதிரி வஜ்னுபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், சிலை வணக்கத்தை விட்டு எங்களை காப்பாத்து. கேக்குறது யாரு? இவர் சுத்தமான முஸ்லிம் என்று அல்லாஹ்வால் அடையாளப்படுத்தப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்களுக்காக அப்படி கேட்கிறார்கள் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம்? மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறதெல்லாம் எம்மாத்திரம்? மார்க்கத்திற்கு கொஞ்சம் கூட தொலைவில் கண்டுக்காம இருக்கிறது எம்மாத்திரம்? தயவு செய்து சொல்லுகிறேன், பெறுதற்கரிய பெரிய சொத்து நாம் வைத்திருப்பது இஸ்லாம் என்கிற சொத்து. அடைய முடியாத மாபெரும் பாக்கியம் எல்லாம் நமக்கு கொடுத்துட்டான். அது என்ன தெரியுமா? எங்களின் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பெருமை வேண்டும். நபிகள் நாயகம் செய்ததை தவிர மீதி எல்லாமே கழுசட அப்படின்னு சொல்லுகிற தைரியம் என்றைக்கு முஸ்லிமுக்கு வருமோ அதுதான் பெருமானார் மீதான உண்மைத்தன்மை, உண்மை காதல். சும்மா பேசுறதில்ல நபிகள் நாயகம்.